சென்னையில் மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போது போக்குவரத்து சேவைகள் குறைவாக இயக்கப்படுவதால் ஆயிரக்கணக்கானோர் தினமும் பெரும் அவதிக்கு உள்ளாகின்றனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மாநகராட்சியின் மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. படிப்பு, வேலை வாய்ப்பு, வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான கனவுகளோடு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் சென்னையை நோக்கி படையெடுக்கின்றனர். சென்னையின் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப பேருந்து சேவைகள் இல்லை என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தினசரி 3200 பேருந்துகள் இயக்கப்படுவதாக கூறப்பட்டாலும் உண்மையில் 2500 முதல் 2600 பேருந்துகள் மட்டுமே சாலையில் ஓடுகின்றன என ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். 3200 பேருந்துகள் இயக்குவதற்கு உண்டான ஏற்பாட்டில் இன்றைக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஓய்வு பெற்று செல்லுறாங்க. பணியாளர் பற்றாக்குறை இருக்குது. அதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தனியார் நிறுவனத்தின் மூலிமா கான்ட்ராக்ட் அடிப்படையில் தொழிலாளியை எடுத்து டெப்போக்கு 20 டிரைவரு 20 கண்டக்டர்னு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த தொழிலாளியை வச்சுக்கணும் ஒரு டெப்போவில் முழுமையான பேருந்து இயக்கம் என்பது இயக்க முடியல. காரணம் என்னென்னா, பணியாளர் பற்றாக்குறை இருக்குது. இப்போ 200 வண்டி ஒரு டெப்போவில் இருக்குது அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 175 வண்டி இல்லை 180 வண்டிக்கு மேலே ஓட்ட முடியல. அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளியை வச்சு கூட இவங்களால் ஓட்ட முடியல. காரணம் என்னென்னா, பணியாளர் பற்றாக்குறை. அப்போ ஆளை இவங்க முறையாக ஆள் எடுக்கணும். ஆள் எடுத்தால் மட்டும்தான் அனைத்து பேருந்துகளையும் முழுமையாக இயக்க முடியும். இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா, பொது போக்குவரத்து சம்பந்தமான ஆய்வறிக்கையில் 2030 7500 பேருந்து சென்னைக்குள்ளே ஓட்டணும். அப்போ தான் மக்களுக்கு போதுமானதாக அந்த தேவை என்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ அரசாங்கம் அதுக்கு இப்போவே நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்தால் தான் நீங்கள் அதுக்குண்டான ஏற்பாட்டுக்கு போக முடியுன்றது தான் நாங்கள் சொல்கிறோம். போதுமான ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் இல்லாமையும் பழைய பேருந்துகளுக்கு உதிரி பாகங்கள் இல்லாமையும் இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. காலியிடங்களை நிரப்பாமல் தற்காலிக பணியாளர்களை மட்டும் நியமிப்பதால் போக்குவரத்து சேவை பாதிக்கப்படுவதாக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். இப்போ 3500 பேருந்து இயக்கினா நல்லா இருக்கும். ஏற்கனவே இருக்கிறது 2500 பேருந்து தான் இயக்குறாங்க. இன்னும் தொழிலாளர்கள் நிறைய பேர் எடுத்து ஒரு 3500 பேருந்து இருந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் பசங்களாம் இட்டுன்னு போகிறதுக்கு, பள்ளிக்கு செல்றதுக்கெல்லாம் கொஞ்சம் தடையாக இருக்குது. போதுமான பஸ்ஸே இல்லைங்க சார். பஸ்ஸு உள்ளலாம் ஓட்ட மழை பெய்யுது. தொழிலாளி மழையில் எப்படி டிரைவரிங் ஓட்டினா கொடை பிடிச்சா அதுக்கு ஒரு ஃபைன் போடுறாங்க, அவருக்கு மெமோ கொடுக்குறாங்க. அப்போ அவர் டிரைவிங் பண்ணும்போது எதனா ஆச்சுன்னா பண்ணாமல் இருப்பாருங்களா? அந்த மாதிரிலாம் நிறைய சீர்கேடு நடக்குதுங்க சார். பஸ்ஸு லேட் ஆகிறதுனால வேலைக்கு சரியாக போக முடியல. எங்களால் கரெக்ட் டைம் வீட்டுக்கு திரும்ப ரிட்டன் போக முடியல. வீட்டில் பிள்ளைங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு செய்ய முடியல. எங்கள் தொழிலாளி பிரச்சனையே நிறைய பிரச்சனை இருக்குது. எதுவுமே ஒருத்தர் கூட இதுவரைக்கும் காது கொடுத்து கேட்கவே இல்லை. நாங்கள் ஒரு தொழிலாளி ஒய்ஃபு தான். எங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. எங்களுக்கு 2021ஆம் ஆண்டு தேர்தலில் 7000 காலி பணியிடங்களை நிரப்புவதாக வாக்குறுதியளித்தும் 4 ஆண்டுகளாக அது நடைமுறைக்கு வரவில்லை என்பதால் பொதுமக்களும் ஊழியர்களும் பாதிக்கப்படுகின்றனர். நாங்கள் மெக்கானிக் தான். ஹஸ்பண்ட் உள்ளதாக ஒர்க் பண்ணுறாரு. வேலையும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆள் எடுக்காமல் 10 வருஷம் ஆகுது நாங்கள் ஜாயின் பண்ணி. இன்னும் எங்களுக்கெல்லாம் பென்ஷன் இல்லை. ஆள் எடுக்காமல் அந்த வேலையும் இவர் தலையில் ஏற்றி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டியூட்டிக்கு போகிறது வர்றது, அந்த பஞ்சு இப்போ ஃபிங்கர் டிப்ஸ் வேறு வந்திருக்கு. அந்த சரியான முறை இல்லை. ஒரு குரோம்பேட் அனுப்புகிறாங்க, அங்கே ஒரு ஆளை தான் அனுப்புகிறாங்க. அங்கே போய் ஒரு 30 டயர் எடுத்து போடணுன்னாலும் ஒரு ஆளால் எவ்வளோ நேரம் செய்ய முடியும்? வீட்டில் ஒரு பசங்களை பார்க்க முடியல. உடம்பு சரியில்லைனாலும் நம்ம தான் பார்க்கணும். கவர்மெண்ட் வேலைன்னு ஆசையாக கல்யாணம் பண்ணணும். ஆனால் வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. இந்த இதுவும் மட்டும் தான் அப்படி இருக்குது. இபிஓ, ஹாஸ்பிட்டலோ, டீச்சரோ அவங்களுக்குலாம் நல்லா தான் பண்ணுறாங்க. ஆனால் இது நாங்களும் பசங்க குட்டியோட 28 நாளாக உட்காந்துருக்கோம். எல்லாம் காதில் வாங்கிட்டு அமைதியாக தான் போகிறாங்க, அமைதியாக தான் வராங்க. ஒன்றும் எங்களுக்கும் தெரில. ஆனால் இப்போ வாங்கலைன்னா வாங்க முடியாது. ஸோ இது எப்பயுமே போராட ரெடியாக தான் இருக்கும். பஸ்ஸு கம்மியாக இருக்கனால எல்லோரும் வேலைக்கு போகிறது லேட் ஆகுது. ஆஃபீஸில் போனால் திட்டு வாங்குறாங்க. அப்படி இல்லைன்னா ஷேர் ஆட்டோ அந்த மாதிரிலாம் ஸ்பெண்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அப்படி போகிறதுனால மக்களுக்கு என்ன அது பொதுத்துறைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான இது எங்களுக்கு பலன் கிடைக்கவே இல்லை. பொதுப்பணித்துறைன்னு எதுக்கு இதை சொல்கிறாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை? அப்போ மகளிருக்கு ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்குள்ளே பஸ்ஸஸ் வந்தால் தானே நம்ம ஈஸியாக போக முடியும், வர முடியும். அப்போ இவங்க ஸ்பெண்ட் பண்ணி போகிறதுக்கு அதுக்கு எதுக்கு மகளிருக்கு ஃப்ரீன்னு கொடுக்கணும்? இப்போ போதுமான பஸ் இல்லாதனால தான் நாங்கள் வெயிட் பண்ணி போகிறதா இருக்குது.
இப்போ எங்களது இந்த மாதிரி போராட்டமும் இதெல்லாம் எதனால், இதெல்லாம் பஸ்ஸெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கான இது கிடைக்கல, பலன் கிடைக்கல அப்படின்றதுனால தான் வராங்க போகிறாங்க. காலை மாலை பீக் ஹவர்ஸ் நேரங்களில் பணிக்கு செல்லும் பொதுமக்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் அதிக அவதிக்கு உள்ளாகின்றனர். மக்கள் தொகை அதிகரிக்கும் நிலையில் சேவையை குறைப்பதற்கு பதிலாக அதிகப்படுத்த வேண்டும் என சென்னை வாசிகள் வலியுறுத்துகின்றனர். பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் சென்னை புறநகர் பகுதிகளில் இயக்கக்கூடிய பேருந்து சேவையை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பொது போக்குவரத்து மூலம் இந்த காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் எனவும் ஓய்வு பெற்ற ஓட்டுநர்கள் மற்றும் இந்த நடத்துனர்களின் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அபிமன்யுடன் செய்தியாளர் லக்ஷ்மண் பானை, சென்னை.